ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கமலக்கண்ணன், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம ஸ்பைன் மசிலோட ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுனால முதுகுவலி, கழுத்து வலி இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். இது வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்துக்கணும். கை ரெண்டையும் பக்கவாட்டில் நீட்டிட்டு 2 காலை சேர்த்தி வச்சுக்கிட்டு உடம்பை லெஃப்ட்டு ரைட்டு ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணும் பொழுது கையில் தான் அழுத்தம் கொடுத்து உடம்பை ட்விஸ்ட் பண்ணணும். நெக்கு ஆப்போசிட்டில் திருப்பணும். லெஃப்ட்டு பண்ணும்போது ரைட்டு நெக்கு ரொட்டேஷன் பண்ணணும், ரைட் பண்ணும்போது லெஃப்ட்டு ரொட்டேஷன் பண்ணணும். இதில் பார்த்துருக்க மாதிரி நீங்கள் எனக்கு கூட நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ட்விஸ்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீத்திங் நார்மலாக இருக்கட்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இது பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மெயினாக இது முதுகில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க, கழுத்தில் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க இது பண்ண வேண்டாம். மற்றபடி தாராளமாக பண்ணலாம். முட்டியில் பண்ணியிருக்கிறவங்களும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், சரிங்களா? இது 5 to 10 டைம்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ் முடிக்கணுங்க. இது பண்ணணும். இது பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸ் இருக்கும். ஒரு தடவை ஒரு 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்திட்டு வலது காலை தூக்கி இடது கால் மேலே போட்டுட்டு அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் தரையில் அழுத்தம் கொடுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லா திரும்ப முடியும். இடுப்பை மட்டும் ட்விஸ்ட் பண்ணணும், நெக்கு ஆப்போசிட் திரும்பணும். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் லெஃப்ட் ரைட், மறுபடியும் லெஃப்ட், நெக்ஸ்ட் ரைட், மறுபடியும் லெஃப்ட், நெக்ஸ்ட் ரைட். ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணி முடிச்சுட்டு லெஃப்ட் ஹோல்டு, ரைட் ஹோல்டு. இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணும் பொழுது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சில பேருக்கு டயர்டாக இருந்ததுன்னா ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. இது நல்ல ஒண்டர்ஃபுல்லான எக்ஸசைஸுங்க. ஏன்னா இது ஸ்பைன் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வலது காலை தூக்கி இடது கால் மேலே போட்டோம். இப்போது இடது காலை தூக்கி வலது கால் மேலே போடுறீங்க. அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறீங்க. சேம் தான். கை நல்லா தரையில் அழுத்தம் கொடுத்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. நெக் ஆப்போசிட் திருப்புறீங்க. ஒரு ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 5 செகண்ட்ஸ். மறுபடியும் லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு நெக்கு ஆப்போசிட் திருப்புறீங்க. ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 5 செகண்ட்ஸ். இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே பண்ணும் பொழுது உங்களுக்கு பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா உணர முடியும். மெயினாக ஸ்பைன் மசில்ஸ், இன்டர் ஸ்பைனல் மசில்ஸ்னு சொல்லுவோம். முதுகு தண்டை ஒட்டி இருக்கிற சதைகள் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத உங்களால் நல்லா உணர முடியும். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது 5 to 10 டைம்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி காலை நல்லா நீட்டி வச்சுட்டு கை 2 பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு உங்களோட காலோட கட்டவரலுக்கு நடுவில், இடது காலோட கட்டவரலுக்கு நடுவில் வலது காலோட குதிகாலை வச்சு கேப்பில் வச்சுட்டு நேராக நிறுத்திட்டு அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறீங்க. சில பேருக்கு வராது, ப்ராக்டிஸ் பண்ண வரும். சில பேருக்கு செய்யும் பொழுது முட்டி மடங்குற மாதிரி தோணும். முட்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணுங்க. முட்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டால் தான் ஸ்ட்ரெச்சிங் நல்லா கிடைக்கும், சரிங்களா? ஒரு 5 to 10 டைம்ஸ் ஹோல்டு பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மாதிரி ரைட்டில் திரும்பிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட், மறுபடியும் லெஃப்ட்டில் திரும்பிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட், நெக்கை ஆப்போசிட்டில் திருப்பணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கிற நர்வ்ஸும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், நல்லா ரிலாக்ஸாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி பண்ண பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் உணர முடியும். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் ஃபஸ்ட்டு வலது காலை தூக்கி மேலே வச்சிங்க. இப்போ இடது காலை தூக்கி வலது கால் கட்டு வரலுக்கு இடையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி லெஃப்ட்டு பண்ணுறீங்க, ரைட் பண்ணுறீங்க, மறுபடியும் ரைட் பண்ணுறீங்க, மறுபடியும் லெஃப்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க,
மறுபடியும் ரைட் பண்ணுறீங்க, லெஃப்ட், ரைட் ஹோல்ட் பண்ணுங்கள், மறுபடியும் லெஃப்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்பைன் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத உணர முடியும். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸும் பண்ணிக்கோங்க. பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நெக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நெக் ஆப்போசிட்டில் திருப்பும் பொழுது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். மெயினாக இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க, மசில் ஸ்ட்ரெயினாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 காலையும் மடக்கி வச்சுட்டு அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இந்த ட்விஸ்ட் பண்ணும் பொழுது அந்த முட்டி வந்து தரையில் படணும். கீழே இருக்கிற முட்டி, சைடு முட்டி வந்து தரையில் பட்டு பண்ணும்பொழுது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுறீங்க. நெக்கை ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். பண்ணும் பொழுது உங்களால் நல்லா எஃபெக்டிவாக ஃபீல் பண்ண முடியும். இதை நல்லா ஸ்பைனுக்கு மெயினான எக்ஸசைஸ் இதுங்க. இது வந்து பண்ணும் பொழுது டோட்டல் ஸ்பைன் வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும். நீங்கள் இதை செஞ்சு முடிச்சோடனே நீங்கள் நல்லா உணரலாம். உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அதனால் வந்து இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 2 காலையும் மடக்கி வச்சுக்கணும். 2 காலையும் மடக்கி வச்சுட்டு 2 கையும் மேலே தூக்கிட்டு சைக்கிளிங் பண்ணுற மாதிரி மேலே கீழே பண்ணணும். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், இந்த மாதிரி பண்ணி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணி முடிக்கிறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உடம்பை திருப்பி குப்புறப்படுத்துக்குங்க. குப்புறப்படுத்துக்கிட்டும் இதே பேட்டர்னில் சில எக்ஸசைஸ் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதே மாதிரி கை பக்கவாட்டில் வச்சுக்கிறீங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுக்கணும். உடம்பை லெஃப்ட்டு ரைட்டு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்ட் பண்ணும் பொழுது நல்லா உங்கள் பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ட்விஸ்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன மாற்றம் வரும். நீங்கள் இதில் காமிச்சிருக்கிற மாதிரியே நான் செஞ்சுருக்கிற மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணும் பொழுது நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு உடம்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த கையை நல்லா லூஸ் விட்டுறணும். அழுத்தம் கொடுக்காத கையை லூஸ் விட்டுட்டிங்கன்னா அங்கே பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதையும் நல்லா உணர முடியும் உங்களால். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 hours கழித்து பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ட்விஸ்டிங் நடக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா ட்விஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. இது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிடுறீங்க இந்த எக்ஸசைஸை. அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா வலது காலை தூக்கி இடது கால் மேலே போட்டுறீங்க. போட்டுட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்ட் பண்ணும்பொழுது அதே மாதிரி தான் கையை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணுறீங்க. பண்ணும்பொழுது உடம்பு லெஃப்ட்டு ரைட்டு திரும்பும். அப்போ வந்து பேக் ஸ்பைன் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா உணர முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லாக்கப்படுத்திட்டு சில பேட்டர்ன்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி குப்புறப்படுத்திட்டும் இதே பேட்டர்னில் பண்ணும் பொழுது உங்களுக்கு 2 சைடுமே நல்லா ட்விஸ்டிங் நடக்கும். அப்போது உங்களோட பேக்ஸ் மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிலீஸ் ஆகிறத நல்லா உணர முடியும். இது வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துக்கிறீங்க. ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து மாற்றி வச்சுக்கிறீங்க. இடது காலை தூக்கி வலது கால் மேலே வச்சுக்கிறீங்க. வலது கால் மேலே வச்சுக்கிட்டு உடம்பை வந்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு. லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு. மறுபடியும் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அகெயின் ரைட் சைடு, அகெயின் லெஃப்ட் சைடு, மறுபடியும் ரைட் சைடு, மறுபடியும் லெஃப்ட் சைடு, வலது பக்கம் இடது பக்கமும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து உடம்பை அடுத்த பக்கம் திருப்புங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களாலே நல்லா உணர முடியுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஸ்பைன் மசில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறத நல்லா உணர முடியும். இது செஞ்சு முடிச்சோடனே உடம்பு கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பீர தோற்றத்தில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? இது 5 to 10 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. சில பேருக்கு வந்து கெஸ்ஸு வாங்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட குதிகால் மேலே அந்த கட்டை விரலில் கேப்பை வந்து அதில் வைக்கணும். கீழே இருக்கிற குதிகால் மேலே இடதுகால் மேலே வலதுகால் கட்டை விரல் கேப்பை வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்புறம் இடது பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி வலது பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க. திருப்பி இடது பக்கம் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. திருப்பி இடது பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வலது பக்கம் இடது பக்கமும் மாற்றி மாற்றி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது இன்னும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ஸ்ட்ரெச்சிங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறத உங்களால் உணர முடியும். அதனால் வந்துட்டு இது பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். கழுத்தில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் நடக்கும். மேல் முதுகு பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் நடக்கிறத உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். அவசரப்பட்டே செய்ய வேண்டாம். நீங்கள் எவ்வளவு ரிலாக்ஸ்டாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்குங்க. சரிங்களா? இது 5 to 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வலது கால் குதிகால் மேலே இடது காலோட கட்டை விரல் கேப்பை வச்சுக்கிட்டு உடம்ப லெஃப்ட்டு ரைட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க 5 செகண்ட்ஸ். மறுபடியும் ரைட் சைடு, மறுபடியும் லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ரைட் சைடு ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 5 செகண்ட்ஸ். மறுபடியும் லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணுறீங்க. எகெயின் ரைட் சைடு ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணுறீங்க. எகெயின் ரைட் சைடு ஹோல்ட் பண்ணுறீங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவுண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ். பேசிக் லெவலில் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். பை ப்ராக்டிஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 கவுண்ட்ஸ் கூட ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுக்கு பெயினும் சீக்கிரம் கம்மியாகிறதுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கை ரெண்டையும் அதே மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு கீழே 2 காலையும் மடக்கிட்டு முட்டியை மடக்கிட்டு உடம்ப லெஃப்ட்டு ரைட்டு ட்விஸ்ட் பண்ணுறீங்க. நெக்கை ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். நான் செய்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நல்லா லெஃப்ட் சைடு ரைட் சைடு நல்லா திரும்பி ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி ஹோல்டு பண்ணணும் 5 செகண்ட்ஸ். திருப்பி ரைட் சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ண முடியும் உங்களால். இந்த கை வந்து பார்த்திங்கன்னா திரும்பும் பொழுது கை வந்து மேல் பக்கமாக இருக்கணும். ஒரு கை தரையை நோக்கி இருக்கணும். அப்போ தான் புஷ் பண்ணும்போதும் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் கிடைக்கும், இன்னொரு பக்கம் நல்லா ரிலாக்ஸாக கிடைக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ஸ்பைன் மசில்ஸ்லாம் ட்விஸ்டிங் நடக்கும்போது அங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் உணர முடியுங்க. அதனால் வந்துட்டு இது ஒரு 5 to 10 டைம்ஸ் கம்பல்சரி பண்ணிடுங்க. இந்த ட்விஸ்டிங் காலை மடக்கிட்டு இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது ஹோல் ஸ்பைன் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் நல்லா உணர முடியும். ஸோ இதுவும் ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களால் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ண முடிஞ்சாலும் இது கூட சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இன்னும் உங்களால் நல்லா ஸ்ட்ரெச்சிங்ஸ் லெவல்லாம் ஃபீல் பண்ண முடியும். நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இது செஞ்சு முடிச்சோன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 2 காலை மடக்கி வச்சுட்டு 2 கையை வந்துட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு உடம்ப லெஃப்ட்டு ரைட்டு திருப்புறீங்க. லெஃப்ட்டு ரைட்டு திருப்பும் பொழுது எந்த பக்கம் கீழே நல்லா டச் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்த காலை மடக்கி நீட்டணும். இதே மாதிரி இதில் பண்ணியிருக்கிற மாதிரி லெஃப்ட்டு ரைட், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். இதை ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு நல்ல கெஸ் வாங்குறதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்திரிக்கணும். உங்கள் ஹோல் மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும்.
உங்களோட ஃபாஸ்ட் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமும் மசில் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சால் போதும். ரொம்ப கெஸ் வாங்க எந்திரிக்க வேண்டாம். நல்லா ரிலாக்ஸாக படுத்துட்டு ஒரு பக்கமாக திரும்பி எந்திரிச்சுக்குங்க. எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாகவே எந்திரிக்கக்கூடாது. எந்திரிச்சிங்கன்னா பேக் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். சரிங்களா? ஓகே. இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.